திருவண்ணாமலை குபேரலிங்கத்தை பூஜித்து குபேரர் கிரிவலம் மேற்கொள்ளும் ஐதீகத்தையொட்டி கிரிவலப்பாதையில் உள்ள குபேரலிங்கத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குபேரரை தரிசித்து கிரிவலம். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள அஷ்டலிங்கத்தில் 7வது லிங்கமாக உள்ள குபேரலிங்கத்தில் குபேரர் சிவபெருமானை பூஜித்து கார்த்திகை மாதம் தேய்பிறை அன்று அமாவாசைக்கு முன்தினம் குபேரர் கிரிவலம் வருவதாக ஐதீகம். இதனையொட்டி இன்றைய தினத்தில் குபேரரை வழிபட்டு கிரிவலம் வர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் உள்ள குபேரலிங்கத்தில் வழிபட்டு கிரிவலம் வர குவிந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் தேய்பிறை சிவராத்திரியில், அதாவது அமாவாசைக்கு முன்தினம் அன்று சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் என்று குபேரர் விரும்பியதால் குபேரர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள குபேரலிங்கத்தை பூஜித்து குபேரர் கிரிவலம் மேற்கொள்வதாக ஐதீகம். குறிப்பாக இன்றைய கார்த்திகை மாத தேய்பிறை திரியோதசை மற்றும் சதுர்தசை திதி சங்கமிக்கும் வேளையில் அமாவாசைக்கு முன்தினம் அன்று குபேரர் கிரிவலம் நடைபெறும். குபேரர் சிவபெருமானை வழிபட்டு மாலை 6 மணி முதல் 7 மணி வரை கிரிவலம் வருவதாகவும், இன்றைய குபேர தினத்தில் பக்தர்கள் குபேரலிங்கத்தை வழிபட்டு அந்த நேரத்தில் கிரிவலம் மேற்கொண்டால் அனைத்து செல்வங்களும் மற்றும் நினைத்தது கைகூடும் என்பதால் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் உள்ள குபேரலிங்கத்தில் தரிசனம் செய்ய குவிந்தனர். குபேரரை வழிபட்டுவிட்டு பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள அண்ணாமலையார் மலையை சுற்றி கிரிவலம் மேற்கொண்டனர். மேலும் அவர்கள் குபேரலிங்கத்தை வழிபட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தும் வகையிலும் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறவும் வெற்றிலையின் மீது தீபம் ஏற்றி வழிபட்டனர். இதனையொட்டி குபேரலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் குபேர கிரிவலத்தினையொட்டி குபேர யாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். முன்னாடி போங்க, முன்னாடி இருக்கவங்க போக சொல்லுங்க. நீங்க வாங்க, நீங்க வாங்க. வரங்க வாங்க. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம். நினைச்சாலே முக்தினாலே அண்ணாமலையார் நம்ம கிரிவலம் வந்தா நமக்குள்ள எல்லா விதமான பாவங்களும் நமக்கு நிவர்த்தி அடையும் என்பது அருணாச்சல புராணத்தினுடைய ஐதீகம். அண்ணாமலையாரை நம்ம ஒரு வாட்டி கிரிவலம் வந்தாலே நமக்கு எல்லா விதமான பாவங்களும் தோஷங்களும் நிவர்த்தி அடையும்.
அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த அண்ணாமலையார் கிரிவலத்திலே இன்றைய தினம் குபேர கிரிவலம் என்று ஒரு 3-4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. சில பேர் கேட்பாங்க, குபேரன் தான் கிரிவலம் போனாரா, அப்போ இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு இவங்களாம் போலையான்னு. அப்போ இந்த அஷ்டதிக் பாலகர்களும் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்று சொல்லக்கூடிய 8 திக்கு அண்ணாமலையார் கோயில் கிரிவலத்தை சுற்றி 8 திக் பாலர்களும் அண்ணாமலையார்கிட்ட வந்து அவங்களுடைய சாப விமோச்சனம் நீங்க அந்தந்த இடத்துல லிங்கங்களை ஸ்தாபனம் செய்து பூஜை பண்ணி அந்தந்த ஸ்தானத்தில் உள்ள தேவர்கள் அவர்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்து கொண்டார்கள். அப்போ இந்த குபேர கிரிவலம் வந்து ஒரு 3-4 ஆண்டுகளாக ஒரு மக்களோட நம்பிக்கை. ஏன்னா சுவாமி தரிசனம் பண்ணுறது எப்போ வேணால் வரலாம், 325 நாள் அண்ணாமலையார் கிரிவலம் வரலாம். ஒரு நம்பிக்கையின் பேரில் இப்போ இதை சுற்றுறாங்க. இந்த குபேரன் வந்து கிரிவலம் வந்தான்றதுக்கு புராணத்திலையோ இதிகாசத்திலையோ மகாத்மியத்திலையோ கோயிலுடைய வரலாற்றில் எந்த சான்றும் கிடையாது. ஆனால் அண்ணாமலையாரை நம்ம என்றைக்கு கிரிவலம் வரலாம், அதுக்கு யாரும் நமக்கு தங்கு தடை கிடையாது. மக்களுடைய ஒரு எண்ணம், அவங்க வந்து வழிபாடு செய்யணுன்ற ஒரு எண்ணத்தினால இந்த நாளில் அவங்க கிரிவலம் வராங்க. அனைத்து பக்த கோடிகளும் அண்ணாமலையாரை கிரிவலம் வந்து நோயற்ற வாழும், குறைவற்ற சொல்லத்தோடு எல்லா விதமான நலமும் வளமும் பெற்று வாழ அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்கிறேன்.